ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயம் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு போண்டா. இது சாயந்தரத்தில் டிஃபனாகவும் வச்சு சாப்பிட்லாம், சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்லாம். அது உங்கள் இஷ்டம். இப்போ இதுக்கு வேண்டிய பொருட்கள் வந்து வெங்காயம் பொடியாக வெட்டிக்கோங்க, பச்சை மிளகாய் பொடியாக வெட்டிக்கோங்க, புதினா பொடியாக வெட்டிக்கோங்க, கூட இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கை வந்து வேக வச்சு மசித்து வச்சுக்கோங்க. இவ்வளவுதான். இது கூட வந்து நம்ம சேர்க்க போகிற பொருட்கள் வந்து கேரட் கொஞ்சம் போட்டுக்கோங்க, கூட கறிவேப்பிலை பொடி போட்டுக்கோங்க. கறிவேப்பிலை பொடி போட்டிங்கனாக்கா அது கூட நல்லா மசிஞ்சிடும், கறிவேப்பிலையாக போடுறத விட. கரம் மசாலா தூள் கொஞ்சம் போட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுங்க. கலந்து விட்டுட்டு அது கூட வந்து கொஞ்சம் உப்பு, சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் போட்டுக்கோங்க, மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க, சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இதை போட்டுட்டு உருளைக்கிழங்கை மசித்து வேக வச்சு மசித்து அதில் போட்டு நல்லா பெசரி விட்டுக்கோங்க. பெசரி விட்டுட்டு இது கூட கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கோங்க, சோள மாவு போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டிங்கனாக்கா நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவும் போட்டு பிசைஞ்சு உருண்டை புரட்டி ரவுண்டாக வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இதுக்கு மேல் மாவு எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு மேல் மாவு வந்து எப்படி தயாரிக்கிறதுனாக்கா, ஒரு 3 ஸ்பூனு அரிசி மாவு போட்டுக்கோங்க, 3 ஸ்பூன் கடலை மாவு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பெருங்காயம், உப்பு, சில்லி ஃப்ளேக்ஸு, கொஞ்சம் சோடா மாவு போட்டுக்கோங்க, கறிவேப்பிலை பொடி போட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா கட்டி முட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க. தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கோங்க. இது தான் மேல் மாவு. நல்லா கரைச்சி வச்சுக்கிட்டு அடுப்பில் எண்ணெயை வச்சு இந்த மாவில் துவச்சி நீங்கள் ஒரு உருண்டையாக போட்டுற வேண்டியது தான். இது மாதிரி போட வேண்டியது தான். மாவில் துவச்சி போட்டுடணும். போட்டுட்டு 2 பக்கமும் நல்லா செவக்க வந்த அப்புறம் எடுத்து கெச்சப்பு மயோனஸ் தொட்டுன்னு சாப்பிட்லாம். இல்லைன்னா நம்ம ஊரில் மாதிரி சட்னி, தக்காளி சட்னி, புதினா சட்னி தொட்டும் சாப்பிட்லாம். இல்லைன்னா நீங்கள் வந்து குழம்பு, காரக்குழம்பு கூட, சாம்பார் கூட, ரசத்து கூட தொட்டு சைட் டிஷ்ஷாக வச்சும் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இவ்வளோ தான், சுட்டாச்சு பாருங்கள். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் காரக்குழம்பு, கூட்டு, உருளைக்கிழங்கு போண்டா. இவ்வளோ தான். இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.